என்னடி நிலா அது இதுன்னு பேசிட்டு இருக்க? உன்ன மாதிரியான ஒருத்தி முகத்தை ராத்திரி பகலுமா பாத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அது பேசவும் முடியாது, கேட்கவும் முடியாது, ஒண்ணு பண்ணவும் முடியாது. ஆனா என்னால பேச முடியும். நான் சொல்றத காது கொடுத்து கேளு. போராம பிடிச்சவளே, மத்தவளோட புருஷன் கிட்ட போய் கொஞ்சறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? அந்த பையனுக்கு காட்டக்கூடாதெல்லாம் காட்டி மயக்க பாக்குறியா? அட கடவுளே, நான் நினைச்சு கூட பாக்கல. உன்னை நான் பெரிய அப்பாவையும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உன்னோட உண்மையான முகத்தை காட்டிட்டேன். நான் தான் சரியான பைத்தியம். முன்ன பின்ன யோசிக்காம இந்த 2 அனாதையும் கூட்டிட்டு வந்து ஏன் வீட்டுல தங்க அனுமதி கொடுத்த? உன் சித்தப்பாக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. உங்க அப்பா அம்மாவோட கடனை தீக்க கண்டவங்க கல்ல போய் விழுந்துட்டு இருக்காரு. அந்த ஊர்ல இருந்த ஒரே ஒரு வீட்டை காப்பாத்துறதுக்காக நாயா பேயா அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு பாவம். நீ என்னடானா என் வருங்கால மாப்பிள்ள கிட்ட போய் அவனையே மயக்க பாக்குற? இல்ல இல்ல சித்தி, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறது தப்பு சித்தி. ரிஷி என்கிட்ட வந்து சொன்ன அவன் ரிஷி அமெரிக்கா பையன். அவன் எல்லா பொண்ணுங்க கிட்டயும் இப்படிதான் பேசுவான். அதுக்காக எல்லா பொண்ணையும் அவன் கல்யாணம் பண்ணிப்பானா என்ன? தெரியாம அந்த பையன் ஏதோ பேசிருப்பான். ஆனா உனக்கு அறிவு எங்க போச்சு? நீதான் அவனை மயக்கிறதுக்காக பின்னாடியே சுத்துற. உன் வலையில அவனை விழ வச்ச. நல்ல வேலை உன்னை பெத்தவங்க இதெல்லாம் பார்க்காம போய் சேர்ந்துட்டாங்க. ஒருவேளை உயிரோட அவங்க இதெல்லாம் பார்த்திருந்தாங்கன்னா வெக்கத்தால அவங்களே தூக்கு மாட்டி செத்துருப்பாங்க. வேண்டாம் சித்தி, ப்ளீஸ் இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. பேசுவண்டி, ஒரு வாட்டி இல்ல 1000 வாட்டி சொல்லுவேன். இந்த ஊரு உலகம் எல்லாருமே உங்க அம்மாவை காரி துப்புவாங்க இந்த மாதிரி பொண்ணை பெத்ததுக்கு. உன்னை பெத்த உனக்கு இந்த மாதிரி தான் புத்தியை சொல்லி கொடுத்தாளா? இன்னொருத்தியோட புருஷனை மயக்கி முடிச்சுக்கணும்னு சொன்னாலா? அவ வாழ்க்கையை கெடுக்கணும்னு சொன்னாலா? சொல்லு, இதுதான் உங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? இவ்வளவு பெரிய இன்சிடென்ட் நடந்தும் இவர் உயிர் பிழைச்சிருக்காருன்னா he is very lucky. இல்லனா பெரிய ஆபத்தா இருக்கும். காளியம்மா தான் நம்ம மகனை காப்பாத்தி இருக்கா. இவர் கொஞ்ச நேரம் தனியா ரெஸ்ட் எடுக்கட்டும். நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருங்க. அப்ப நான் வரேன் சார். தேங்க்யூ சார். வாங்க வாங்க. ரிஷி, அண்ணா எவ்வளவு நேரமா தூங்குவேன்? எனக்கு போர் அடிக்குதுண்ணா. ஒண்ணும் ஆகாது. ரிஷியனா, ரிஷியனா, இங்க பாருப்பா, கண்ணை தொற. பாருடா இவனை. அமைதியா இருன்னு சொல்லும்போது லொட லொட லொடன்னு பேசிக்கிட்டே இருப்பான். இப்ப பேசுடான்னு சொன்னா பேசவே மாட்டேங்கிறான். டாக்டர் சொன்னது கேட்டியா? உனக்கு சரியாயிடும். எழுந்துருடா. இந்த எல்லா பெருமையும் அணுவை தான் போய் சேரும். சரியான நேரத்துல ஃபயர் சர்வீஸுக்கு போன் பண்ணி நம்ம பையனோட உயிரை காப்பாத்திட்டா. பாவம், அந்த பொண்ணை பத்தி நீ என்னெல்லாம் பேசுன. அனு, அனுவா? குமார், ஏன் முகத்தை எதுக்கு பாக்குற? அணுவை கூப்பிடு. ரிஷி கூப்பிடுறான். சரி, நான் இப்பவே அணுவை கூட்டு வந்துடுறேன். அம்மா, அம்மாவை பாக்கணுமாப்பா? அம்மா இங்கதான் இருக்கேன். அம்மா இங்கதான் இருக்கேன். எங்க கடை திறந்து பாரு. ஸ்வாதி, இந்த டைமண்ட் எவ்வளவு இருக்கும்னு சொல்லு. ஒரு 20-30 லட்சம் கண்டிப்பா இருக்கும். அடிச்சி ரொம்ப கம்மியா சொல்ற. ஸ்னேகா, இந்த வைரத்தை கொஞ்சம் விடுறியா? உண்மையான வைரம் அங்க இருக்கு. ரிஷியை எப்படிதான் நீ மயக்கன? மயக்கமா இருக்கிறப்ப கூட உன் பேரை தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். டாட், அக்காவை பார்த்தா எல்லாரும் மயங்கிடுவாங்க. நீங்க அக்காவுக்கு ஸ்னேகான்னு பேர் வைக்காம மேனகான்னு பேர் வச்சிருக்கணும். மேனகாவா? ஏன்? கம் ஆன் டாடி, இவ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? இவ சொல்றதெல்லாம் அம்மாக்கு மட்டும் தான் புரியும். உங்களுக்கு எல்லாம் புரியாது. சரி, அதெல்லாம் விடுமா. முதல்ல நீ என் கூட வா. ராஜ் உன்னை கூப்பிட்டு இருக்காரு. ரிஷியும் உன்னை தான் தேடிக்கிட்டு இருக்கான். சீக்கிரம் வா, சீக்கிரம் வாமா. அனு, இங்க பாருங்க, அனு வந்துட்டா. வாமா வாமா. தேங்க்யூமா. நீ என் பிள்ளையோட உயிரை காப்பாத்திட்ட. நீ தேவையில்லாம என் மருமகளை எப்படி எல்லாம் திட்டின தெரியுமா? அப்புறம் வாணியையும் நீ ரொம்ப திட்டிட்ட. பாவம், அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். நான் சொல்றத முதல்ல கேளு. 2 பேருக்கிட்டையும் சாரி கேளு.
நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன். இந்திரா சாரி சொல்லு. சாரி. அனு, ஓ நினைவு வந்துருச்சு. அனு இங்க வாமா, உன்னை கூப்பிடுறான். உட்காருமா. நான் இங்கதான் இருக்கேன், உன் கூடயே தான் இருக்கேன். இதுல எது தப்பு? எல்லாமே தப்புதான். நீ தப்பு, நான் தப்பு, எல்லாமே தப்புதான். ரிஷி, ரிஷி, அனு எங்க? ரிஷி, என் பிள்ளைக்கு சரி ஆயிடுச்சு. ரிஷி, ரிஷி நீ நல்லா தானே இருக்க? உனக்கு ஒண்ணு இல்ல. அப்பா அனு எங்கப்பா? உன் எதில தான் பண்ணிக்கிறா? அட நான் தான் அனு. இவ அனு இல்ல, அனு வேற. ரிஷி, ரிஷி, ரிஷி. ரிஷி எங்க போற? அனு, ரிஷி, 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 அனு, ரிஷி. என்னாச்சு? ரிஷி, அட கடவுளே, ரிஷிக்கு அனு யாருன்னே தெரியல. அப்படின்னா அவனுக்கு அடிபட்டதுல மூளை ஏதாவது குழம்பிடுச்சா? இங்க பாருங்க, இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த கல்யாணத்தை கொஞ்சம் நிறுத்திடு. பேசாம இருமா. கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சா போதும், உளர ஆரம்பிச்சிடுறேன். ராஜனா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, தலையில கட்ட விழுந்துருச்சுல, அதான் எல்லாம் மறந்துட்டான் போல இருக்கு. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். ஒருவேளை அவன் வேற யாரையாவது அனுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானோ? போச்சுடா. அம்மா இந்த மாதிரி கதையெல்லாம் இவ தான் சொல்லிட்டு இருப்பா. நீங்க இந்த மாதிரி சொல்லாதீங்க. ஐயோ சும்மா இருங்க. முதல்ல நம்ம ரிஷி எங்க போறான்னு பாருங்க. அமெரிக்காவுல இருக்கும் போது கூட உன்னை நினைச்சு நான் இவ்வளவு டென்ஷன் ஆகல. இப்ப நினைச்சா எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரு போல இருக்கு. அம்மா, இவர் இருக்காரு. அம்மா, ஏம்மா இவன் இந்த மாதிரி பண்றான்? ஆமா, ரிஷி அணுவை விட்டுட்டு எங்க போனா? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் கண்ணை திறந்ததும் ஒண்ணுதான் பாக்கணும்னு நினைச்சேன், உன்னதான் தேடிட்டு இருந்தேன். சரி விடு, இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. இங்க வேற யாருமே இல்ல, நம்ம 2 பேர் தான் இருக்கோம். உங்ககிட்ட நான் நிறைய பேசணும்னு நினைச்சேன், ஆனா என்னால எதுவுமே சொல்ல முடியல. இப்ப நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். நான் சொல்றது கேப்பல? எனக்கு தெரியும், முதல் முறையா நான் உன்னை இந்த ரூம்ல இந்த பல்பு கீழே பார்த்தப்ப எனக்கு முதல்ல என்ன தோணுச்சுன்னா, நம்ம 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு பந்தம் இருக்குன்னு. ஏதோ ஒன்று இருக்கு. நீ எனக்காகவே பிறந்தவன், நான் உனக்காக பிறந்தவன். உனக்காக தான் நான் அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கேன். நம்ம 2 பேரும் ஒன்னா சேரணும்னு அந்த விதியில எழுதி வச்சிருக்கேன். ப்ளீஸ் அழாத அனு, ப்ளீஸ் அழாத. இங்க பாரு, நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒன்றும் ஆகல, எல்லாம் சரியாயிடுச்சு. ரிலாக்ஸ் ப்ளீஸ்.